திருப்பதின்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்குமே லட்டு தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா திருப்பதி கோவில்ல 3 விதமான லட்டுகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோல இந்த 3 லட்டோட ரகசியத்தையும் சுவையும் பாரம்பரியத்தை பத்தி பார்க்கலாம். முதல்ல ஆஸ்தான லட்டு. முதன்மையான விழா நாட்கள்ல மட்டும் இந்த லட்டு தயாரிக்கப்பட்டு முக்கிய பிரமுகர்களுக்கு வழங்கப்படுது. இது 750 கிராம் எடையுடனும் இதுல நெய்யும் முந்திரியும் ஏலக்காயும் கொஞ்சம் அதிகமா சேர்க்கப்படுது. அதனால இன்னும் ரிச்சா இருக்கும். இந்த லட்டு வருஷத்துக்கு ஒரு சில நாட்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதனால இத வாங்குறவங்க ரொம்ப ஸ்பெஷல்னு நினைப்பாங்க. இரண்டாவது, கல்யாண உற்சவ லட்டு. கல்யாண உற்சவ சேவையில கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு பிரசாதமா இந்த லட்டு வழங்கப்படுது. இதுவும் 750 கிராம் எடையுடனும் இருக்கும். குங்குமப்பூ, பாதாம் போன்ற பிரீமியம் பொருட்கள் சேர்க்கப்படுது. இந்த லட்டு பக்தர்களுக்கு மிகவும் அரிதா கிடைக்கும். அதனால இத வாங்குறது ஒரு பாக்கியமாகவும் கருதப்படுது. மூன்றாவது, புரோகிதம் லட்டு. இது திருப்பதி கோவிலோட பிரதான பிரசாதம். எல்லா பக்தர்களும் தரிசனம் முடிச்சு இதை தான் வாங்குறாங்க. இதுல பயன்படுத்தப்படுற பொருட்கள் உயர்தரமான கோதுமை மாவு, சுத்தமான நெய், சர்க்கரை, ஏலக்காய், முந்திரி, திராட்சை. இதோட சுவை ஒரு கடி எடுத்தா பக்தியும் இனிப்பும் ஒரு சேர உருகுது. இந்த லட்டு கோவிலோட புனிதத்தை பக்தர்களுக்கு எடுத்துட்டு போகுது. இந்த லட்டு ஒரு நாளைக்கு 3 லட்சம் வரைக்கும் தயாரிக்கப்படுது. ஆனாலும் எப்பவுமே இந்த ஒரு லட்டுக்கு டிமாண்ட் இருந்துட்டு தான் இருக்கு. இப்போ உங்களுக்கு திருப்பதி லட்டோட 3 வகைகளை பத்தி தெரியுது இல்லையா? இந்த லட்டுகளோட சுவையை அனுபவிக்க திருப்பதி கோவிலுக்கு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி போயிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் அடிக்கடி திருப்பதி போற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க.